வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تنسوا الفضل بينكم إن الله بما تعملون بصير. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற குறிப்பாக 181வது பயான் மஜ்லிஸை இந்த மழை நேரத்திலும் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் அல்லாஹுவினுடைய அருள் பொழிந்தருள வேண்டும் என்ற அன்பான துஆக்களோடு தொடர்ந்து மஜ்லிஸை கண்ணியப்படுத்துபவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவானாக. மஜ்லிஸின் சிறப்பை உணர்ந்தவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அல்லாஹ் நம்மை அதன் காரணமாக பேச வைக்கிறார். அல்லாஹுக்கே எல்லா புகழும். தங்களுடைய வீட்டிற்காக பொறுப்பேற்று செயல்படக்கூடிய குடும்ப தலைவிகளையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக என்கின்ற துஆக்களோடு இந்த மழை நேரத்துல, பனியின் சூழ்நிலையில மக்களுக்கு ஏற்படுகின்ற ஆரோக்கியமற்ற நிலைகளில் இருந்து அல்லாஹ் பரிபூரண ஆஃபியத்தை தருவானாக. கடுமையான நோய்களில் இருந்து, காய்ச்சல், சளி போன்ற சிரமங்களில் இருந்து எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பை வழங்குவானாக என்ற துஆக்களோடு, இதன் காரணமாக மதரசாவினுடைய அமல்கள் பாதிக்கப்படுவதிலிருந்தும் அல்லாஹ் பொறுப்பேற்று பாதுகாத்து தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு யோசிக்கல, ஹோம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்தோம். ஹோம் ஒர்க் என்றால் என்ன? ஹோம் ஒர்க்ல என்ன விளங்குறோம்? வீட்டு பாடம். மாணவிகளுக்கு வீட்டு பாடம், மாணவிகளுக்கு வீட்டு பாடம், மனைவிகளுக்கு வீட்டு வேலை. புதுசா ஐடி கம்பெனில இருக்கிறவங்க எல்லாம் ஹோம் ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு வீட்டுல இருந்தே வேலை, அவங்களுக்கு வீட்டுல இருந்தே வேலை. இப்ப நாம எதை பேச போறோம்? இப்ப நாம எதை பற்றி பேச போகிறோம்? நாம் பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத எல்லாம் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. மாணவ மணிகள்லாம் வீட்டு பாடத்தை பத்தி பேச போறாரு அஜரத்து. ஆல்ரெடி வீட்டு பாடம் செய்யவே முடிய மாட்டுது, அதை வேற பயானா வேற அஜரத்து போட்டுட்டாரு என்ற யோசனை. குடும்ப தலைவிகளுக்கு ஏதோ வீட்டு வேலைன்னு போட்டிருக்கிறாரு, நமக்காக பேச போறாரு போல என்ற ஒரு சந்தோஷம். இல்ல ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அது சம்பந்தமான ஏதோ தகவல்களை சொல்ல போறாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இப்ப எதை பத்தி நாம பேச போறோம்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வலா தன்சவுல் ஃபதுல பைனக்கும், உங்களுக்கு மத்தியிலே
ஒருவருக்கொருவர் உபகாரம் செய்து கொள்வதை மறந்துடாதீங்க. செய்யுங்கன்னு சொல்லல. என்ன சொல்றான்? உங்களுக்கு மத்தியில ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரம் செய்யறத மறந்துடாதீங்க. இன்னல்லாஹ பிமா தஅமலூன பஸீர். நிச்சயமாக அல்லாஹ் நீங்க செய்யறதை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் தான் அதுக்கு கூலி கொடுக்கிறவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்தினுடைய பார்வையில ஹோம் ஒர்க் என்று சொல்லக்கூடிய விஷயம் எதுன்னு சொன்னா, இந்த கொரோனாவுக்கு முன்னாடி ஹோம் ஒர்க்குங்கிற வார்த்தைய மாணவ மாணவிகள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதற்கப்புறம் ஐடி ஃபீல்டுல இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா உண்மையான ஹோம் ஒர்க் எதை அப்படின்னு செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணிகளை பற்றி பேசாமையே விட்டுட்டாங்க. எனவே இன்னைக்கு நாம பேச போற விஷயம் ஹோம் ஒர்க்ல எதை பற்றி? குடும்ப வாழ்க்கையில, குடும்ப உறவுகளுக்கு மத்தியில, வீட்டு வேலைகளிலே நம்மளுடைய பங்களிப்பு என்ன? அதே நேரத்துல தாய்மார்கள், சகோதரிகள் வீட்டு வேலைய எந்த அளவுக்கு ரசனையோடு செய்கின்றார்கள்? ரசனையோடு செய்யறவங்க, அல்லாஹுக்காக அதை மனமுவந்து செய்யறவங்க வாழ்க்கையில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. வீட்டு வேலை கஷ்டம், வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது என்று சோம்பல் பட்டவர்கள் உடல் உபாதைகளால், நோய்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறதா அறிவியல் ரீதியான உண்மையா இருக்கு. இன்னைக்கு நானும் படிச்சிருக்கேன், நீயும் படிச்சிருக்க, நானும் சம்பாதிக்கிறேன், நீயும் சம்பாதிக்கிற. என் வேலையை நான் பார்த்துக்குவேன், ஓ வேலையை நீ பார்த்துக்க. என்னையெல்லாம் வீட்டு வேலையில அதை செய்யணும் இதை செய்யணும்னு என்ன செய்யக்கூடாது? சட்டம் போடக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு வீடு கூட்டினா நீயும் ஒரு நாளைக்கு வீடு கூட்டு, நீயும் நானும் சமம் என்று பேசுகின்ற நவீன யுவதிகள் பெருகிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தினுடைய பார்வையில வீட்டு வேலைங்கிறது தம்பதிகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய கடமை மற்றும் பொறுப்பு. எனவே வீட்டு வேலைகளை பெண்கள் மட்டும் செய்யணும் அப்படிங்கிறது இல்ல. கணவனும் செய்யலாம், மனைவியும் செய்யலாம், பிள்ளைகளும் செய்யலாம். ஒருத்தருக்கொருத்தர் உதவி ஒத்தாசையாக தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து செயல்படும் போது அது ஒரு வணக்கமாகிறது. அந்த குடும்ப உறவு வலுப்படுவதற்கு, அன்பு பெருகுவதற்கு, பாசம் நிலைத்து இருப்பதற்கு, குடும்பத்திலே மகிழ்ச்சி தாண்டவமாடுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் வேலைகளை பகிர்ந்து கொள்ளும் போது அங்கு சுவனத்தை காணலாம். அப்ப எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்கல மனதிலே ஒரு விதமான மகிழ்ச்சி ஏற்படும். உண்மையிலேயே அதுதான் குடும்பத்தினுடைய அந்த கிஃப்ட், பரிசு. குடும்ப வாழ்க்கையை உணர்ந்தவர்களுக்கு, குடும்பத்தினுடைய அருமை புரிந்தவர்களுக்கு இது வெட்ட வெளிச்சம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ஒருத்தருக்கு என்ன செய்யணும்? ஒற்றுமையா இருக்கணும், ஒத்துழைப்போடு இருக்கணும். அதுதான் குடும்ப மகிழ்ச்சிக்கு அவசியம். வீட்டை சுத்தமாக்குறது, சீராக்கிறது, பராமரிக்கிறது பெண்ணுடைய கடமை. பெரும்பாலான பெண்கள் தங்களுடைய குடும்பங்களுடைய ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் கருதி சமையல்ல இருந்து, சுத்தம் செய்யறதுல இருந்து எல்லாத்திலையுமே கூடுதல் முயற்சியை செய்வாங்க. அல்லாஹ் அவர்களை பொருந்திக்கிறோம். எனவே தம் வீட்டு பெண்கள் தன்னுடைய வேலைகளை செய்யும் போது அவங்களுக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியும் கிடைக்குது, அதே நேரத்துல உடலியல் ரீதியாக நன்மையும் கிடைக்கிறது, மன நலத்திலே நன்மையும் கிடைக்கிறது, குடும்ப உறவுகளை மேம்படுத்துதல் போன்ற நன்மை கிடைக்குது. வீட்டு வேலைகள்ல உடல் இயக்கத்தை அதிகரிப்பதின் மூலமாக நினைவாற்றல் மேம்படுது, கால்கள் வலுப்படுகிறது, மன அழுத்தத்தை குறைக்கிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே நல்ல உறவை வளர்க்கிறது போன்ற ஏராளமான நன்மைகளை நாம என்ன செய்யலாம்? இதுல பட்டியலிடலாம். அன்புக்குரியவர்களே, துணி துவைக்கிறது, அம்மியில ஆட்டுக்கல்ல அரைக்கிறது, ஆற்றுறது, பாத்திரம் கழுவுறது, இது மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் அறைகளை துடைப்பதற்கு கூட இயந்திரங்கள் வந்து விட்டது, மிஷினரி உலகமாகி விட்டது. இதனால என்னன்னு சொன்னா உடல் இயக்கம் குறைந்து, உடல் பருமன் அதிகரித்து, சர்க்கரை வியாதிகள்ல இருந்து பிரஷர், சுகர்னு பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏராளம். முந்தைய காலத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட வியாதிகள் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த யுவதிகளுக்கு, இந்த பெண்களுக்கு இயற்கையிலேயே அவர்களுக்கு சத்து குறைவாக இருக்கிறது, உடல் குன்றி கிடக்கிறது. இதுல எந்த ஒரு வேலையும் செய்யாததின் காரணமாக ரொம்ப பலகீனமானவர்களாக, பலமில்லாதவர்களாக ஆகிறாங்கிறது தான் அறிவியல் ரீதியான உண்மை.
அன்பிற்குரியவர்களே, அஸ்மா பின்த் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவாங்க, என்னைய ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கால இருக்கையிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. மக்கால இருக்கையிலேயே அபூபக்கர் சித்திக் நாயகத்தினுடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கால இருக்கையிலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இந்த பூமியில அவருக்கு ஒரு குதிரையும் தண்ணீர் இறைக்க பயன்படக்கூடிய ஒரு ஒட்டகத்தை தவிர வேற எந்த சொத்துமே இல்லை. அடிமைகள் உடைமைகள் எதுவுமே கிடையாது. அதனால நான் என்ன செய்வேன், அந்த குதிரைக்கு தீனி போடுவேன். அதை நான் என்ன செய்வேன், பராமரிக்கிற பொறுப்புகளை நானே கவனிச்சுக்குவேன். அதற்கு தண்ணீர் கொடுப்பேன். அது தண்ணி ஓட்டும் போது, தண்ணீரை இறைக்கும் போது ஒட்டகங்களுக்கு பேரிச்சங்கொட்டைகளை சேகரிச்சு அதை இடிச்சு அதுக்கு நான் ஊட்டி விடுவேன், தண்ணீர் இறைப்பேன். அதனால அந்த தோள்கள், அதனுடைய அவருடைய அந்த கை தோள்கள் இருக்கிறது, அது ரொம்ப மரத்து போன மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் நானே மாவை குழப்பேன். எனக்கு நன்றாக ரொட்டி சுட தெரியாது. என் அருகில் அண்டை வீட்டு அன்சாரி பெண்கள் தான் எனக்கு என்ன செய்வாங்க, சுட்டு தருவாங்க. இதுதான் அவங்க ரொம்ப உண்மையாகவும் இருந்தாங்க அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க பதிவு செய்வாங்க. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வழியிலே உருவான அந்த சஹாபா பெண் மக்களினுடைய நிலைதான் இப்படி இருக்கு. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லுவாங்க, என் கணவருக்கு வருவாய்க்காக மானியத்துல ஒரு நிலத்தை ஒதுக்குறாங்க. அது ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்துச்சு. அதனால நானே அங்க போவேன், பேரிச்சங்கொட்டைகளை பெருக்குவேன், அதை தலையில சுமந்துட்டு வருவேன். அந்த நிலம் எங்க இருந்துச்சுன்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அன்றைய காலத்துல வயல் வெளிகளில் வேலை பார்த்த பெண்கள், கணவருக்கு உதவியாக இருந்தவங்க எல்லாருமே உண்மையிலேயே பாராட்டத்தக்கவர்கள். இன்னைக்கும் சில பெண்கள் இந்த நவீன யுகத்திலையும் கணவருக்கு உறுதுணையாக கடைகள்ல போய் வேலை செய்யறது, இது மாதிரியான வேலைகளை செய்யறாங்க. ஷரியத்துல கூடுமா கூடாதாங்கிறத தாண்டி இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, நீ எங்கிருந்தாலும் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கிற ஒரு அற்புத தாரக மந்திரத்தை அவங்களுக்கு நாம பரிசளிப்போம். வேலை செய்யறாங்க, இன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தாத்தான், வேலை செஞ்சாத்தான் என்ன செய்ய முடியும், குடும்பத்தை ஓட்ட முடியும்ன்ற ஒரு கருத்து பரவலா இருக்குது. அல்லாஹ் நாடனா எல்லாமே நடக்குங்கிறது வேற விஷயம். ஆனாலும் இப்படி கணவருக்கு ஒத்துழைப்பாக இருப்பதற்காக போகக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் பர்தாவை தரட்டும், அவர்களுடைய உள்ளத்துல இறையச்சத்தை தரட்டும்னு துவா செய்வோம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அன்றைய காலத்திலும் அதற்கு தகுந்த மாதிரி வயல்கள்ல வேலை பார்த்திருக்கிறாங்கிறத நாம இதன் மூலமா என்ன செய்யறோம், விளங்குறோம். வீட்டிலேயே இருந்துகிட்டு ஹோம் ஒர்க்காக வீட்டு வேலை செய்வதற்கு போக மீதமுள்ள நேரங்கள்ல தையல் தேய்க்கிறது மற்றும் இன்னும் பிற கூடை பின்னுவது, கணவருடைய வருமானம் பத்தல ஏதோ ஒத்தாசையா இருக்கட்டும் சொல்லி துணிகளை வாங்கி விற்பது, இது மாதிரியான வேலைகளிலேயும் ஈடுபடக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, காலம் கெட்டு போய் கிடக்கின்ற இந்த சூழ்நிலையில அல்லாஹ் அவர்களை பாதுகாப்போடு வாழ வைக்கணும்னு துவா செய்வோம். மேன்மைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கையில என்ன செய்வாங்க அப்படின்னா, தன் வேலையை தானே பார்த்துக்குவாங்க. ஆயிஷா நாயகிட்ட கேட்கப்பட்டுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இருக்கையில என்ன செய்வாங்க, தன் வேலையை தானே பார்த்துக்குவாங்க, செருப்பை தச்சுக்குவாங்க, துணியை தச்சுக்குவாங்க அப்படின்னு என்ன செய்வாங்க. அவங்க சொன்ன தகவல்கள் கவனிக்கப்பட வேண்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலணிகள் கிழிஞ்சிருச்சுன்னா சரி செய்வாங்க. உங்கள ஒருவர் தன் வீட்டு வேலையை செய்யறது போல, உங்கள ஒருவர் வீட்டு வேலையை செய்யறது போல வேலை செய்யறவங்களுக்கு உதவியா இருங்க அப்படின்னு சொன்ன விஷயமும் கவனிக்கப்பட வேண்டியது. அன்பிற்குரியவர்களே, வீட்டு வேலை செய்யறவங்களுக்கு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நினைவாற்றல் பெருகுது, கவனம் செலுத்துதல் அதிகமாகுது, கால்கள்ல வலிமை ஏற்படுது. கீழே விழுகிறதுல இருந்து அவங்களுக்கு என்ன செய்யுது, இங்கிட்டு ஓடுவாங்க, அங்கிட்டு போவாங்க, கிச்சனுக்கு போவாங்க, பாத்திரத்தை கழுவுவாங்க, துணியை துவைக்க இப்படி பல வேலைகளுக்கு அவர்கள் ஓடுறதுனால அவர்களுக்கு அது ஆரோக்கியம் முடியல, ரொம்ப சிரமமா இருக்குன்னு யோசிப்பாங்க. இன்னைக்கு நிறைய பெண்கள் வேலை செய்யக்கூடியவங்க, கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க, அவங்க ஓய்வு நேரத்துல ஆரோக்கியத்திற்காக வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆரோக்கியத்திற்காக உடற்பயிற்சி கூடங்களுக்கு போய் அவங்க உடல் ஆரோக்கியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தனியா எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இந்த வேலைகளை செய்யும் போது அவர்களுக்கு அத்துணை வலுவும் கிடைக்கிறது. 21 வயசுல இருந்து 90 வயசு வரைக்கும் இருந்த 489 பேர்கிட்ட ஆய்வு செஞ்சாங்க. அந்த ஆய்வு செஞ்சதுல அவங்க வீட்டு வேலை செய்யறது அறிவுறுத்தப்பட்டுச்சு.
இதிலும் அவங்க ரெண்டு வகையா பிரிச்சாங்க. ஒருத்தர் மேலோட்டமா வீட்டு வேலை செய்யறவரு, ஒருத்தர் ரொம்ப முன்பரமா முழுவதுமா அர்ப்பணித்து வீட்டு வேலை செய்யறவங்க. அதாவது மேலோட்டமானா சுத்தம் செய்யறது, படுக்கையை விரிக்கிறது, இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள். ரொம்ப முழுவதும் தங்களை அர்ப்பணித்து வேலைனா துணி துவைக்கிறது, படுக்கையை மாத்துறது, இது மாதிரியான வேலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த உடற்பயிற்சிக்கு பின்னாடி சோதனை செஞ்சு பார்த்தாங்க. ஒரே வயதுடையவங்க தான் அதிக வேலை செஞ்சவங்களினுடைய உடல் நிலை நல்ல நிலையில இருந்துச்சு, ஆரோக்கியமா இருந்தாங்க. வேலையை குறைத்து செய்தவர்களுடைய உடல்நிலை வேறு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த ஆய்வுல குறிப்பிடுறாங்க. பிஎம்ஜே ஓபன் அப்படிங்கிற இதழ்ல இந்த ஆய்வினுடைய முடிவு லண்டனில் அந்த ஆய்வாளர்கள் மேற்கொண்டது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கார், பைக் இருக்குது, சைக்கிள் இருக்குது, நாம பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள், நாம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், காரை எட்டி துடைக்கிறது, மேல இருக்கிற ஒட்டரையை எட்டிக்கிட்டு எடுக்கிறது, இப்படியான வேலைகள் செய்யும் போது உண்மையிலேயே அது ஆரோக்கியத்தை தருதுங்கிறார். காரை துடைக்கிறோம், வண்டியை துடைக்கிறோம், ஓஸ் மூலமாக நீங்க துடைப்பதை விட பக்கெட்ல தண்ணி எடுத்து செமந்து அதை மெத்தி மெத்தி ஊத்துறீங்கன்னா கைக்கு வலுவாகுது, இடுப்புக்கு வலு கிடைக்கிறது என்பதாக பதிவு செய்யப்படுகிறது. இன்னைக்கு இது மாதிரியான நிறைய வேலைகளை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, ஃபாத்திமா நாயகி வேலை செஞ்சு திருகையை திருகி நெஞ்சில அவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, வடு ஏற்பட்டுருச்சு, கையில அப்படியே காய்ப்பு காஞ்சு போச்சு. அவங்க ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. உண்ணி அவங்க அந்த திருகையை திருகி நெஞ்சில அதற்கான அடையாளம் ஏற்பட்டு போச்சு. ரொம்ப சிரமமா சூம்பி போயிட்டாங்க. அவ்வளவு சிரமம் இருந்ததின் காரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சில அடிமைகள் வந்திருந்தாங்க. தகவல்கள் கிடைக்குது. இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தந்தையிட்ட வர்றாங்க, ஏதாவது ஒரு பணிச்சுமையை நீக்குவதற்கு, வேலை பளுவை குறைப்பதற்கு ஒரு அடிமையை கேட்டு வாங்கிக்கிறலாம் அப்படின்னு. அங்க சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால திரும்பி வந்துட்டாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவனிச்சாங்க. பிறகு மகள் ஃபாத்திமாட்ட வந்தாங்க. மாக்கான ஹாஜத்துக்க யா ஃபாத்திமா, ஃபாத்திமாவே உனக்கு என்ன தேவை வந்துச்சு, ஏன் நீ நேத்து வந்த அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, தந்தையே எனக்கு பணிச்சுமை அதிகமாயிருச்சு, அதனால என்ன செஞ்சேன், உங்கள்கிட்ட இருக்கிற அடிமைகள்ல யாராவது ஒருத்தரை நான் வாங்கிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா அல்லாஹுவை பயந்துக்க, நீ என்ன செய்ய, அல்லாஹுவை பயந்துகள், உம்முடைய இறைவனுக்கு கடமையை நிறைவேற்று, உன் குடும்ப வேலைகள் பணிகளை நீ செய்யி. இதெல்லாம் செஞ்சுட்டு படுக்கைக்கு போறதுக்கு முன்னாடி, நீ படுக்கிறதுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை ஓது. மொத்த 100 ஆகிரும். நீ இதை செஞ்சேன்னு சொன்னா ஒரு பணியாளர் இருப்பதை விட உனக்கு இது சிறந்ததாகும் அப்படின்னு சொல்லி களைப்பை நீக்குகின்ற ஒரு மந்திர சொல்ல சொன்னார். அன்பிற்குரியவர்களே, வீட்டு வேலை செய்யக்கூடியவங்க, எந்த வேலையும் செய்யக்கூடியவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த திக்ருகளை செய்யும் போது அவங்களுக்கு போன்வீட்டா சாப்பிட்ட மாதிரி, குளுக்கோஸ் குடிச்ச மாதிரி, ஜூஸ் சாப்பிட்ட மாதிரி அல்லாஹ் அந்த சக்தியை கொடுக்கிறான். ஏன்னா நபி சொல்லி இருக்கிறாங்க, நபி உணர்த்தி இருக்கிறாங்க. அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு பாக்குற எத்தனையோ தந்தைமார்கள் என் மகளை கட்டி கொடுத்து வீட்டுல வேலையை செய்ய வச்சு குடும்பப்படுத்தி கொள்றாங்க, ஒரு வேலையை என் மக செய்யாது அப்படின்னு சொன்னீங்கன்னா என் மகனை அனுப்புறேன்னு சொல்லி வாழ்க்கையை வீணாக்குகின்ற பெற்றோர்கள் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அன்றைய காலத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமையை கொடுத்திருக்கலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அற்புதமான திக்ரை சொல்லி கொடுத்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட இதை கேட்டதுல இருந்து இந்த திக்ரை நான் விட்டதே இல்லை. சிஃபீன் போர் நடைபெற்றதுக்கு இரவில் கூட இதை நீங்க செஞ்சீங்களான்னு கேட்டாங்க. ஆமா, சிஃபீன் போர் நடைபெற்ற அந்த இரவிலும் இதை நான் ஓதினேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டினாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன் கணவருடைய இல்லத்துல திருகையை சுத்துறது, இது மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க. கையில காய்ப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு அந்த நபி மொழியில நமக்கு தெரியுது. அன்பிற்குரியவர்களே, கணவனினுடைய வீட்டு வேலைகளை செய்வது மனைவிக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நிராகரிக்கல. கையில காய்ப்பு ஏற்படும் அளவுக்கு, கையில அதற்கான தழும்பு ஏற்படுற அளவுக்கு அவங்க வேலை இருந்திருக்குது. என் மகளை இப்படி கொடுமைப்படுத்திட்டீங்களேன்னு மருமகனை கண்டிக்கல. கவனிக்க வேண்டிய விஷயம். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்கள் இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு. இப்படி சொல்பவர்கள் எல்லாம் முட்டாள்கள். நான் பட்ட கஷ்டம்
என் பிள்ளை படக்கூடாதுங்க, நான் பட்ட கஷ்டம் பிள்ளை படக்கூடாது. சில கஷ்டங்களை அனுபவிக்க செய்யணும், சில கஷ்டங்களை அவர்கள் அனுபவிக்கணும். அப்ப அதை தாங்கக்கூடிய மனப்பான்மை ஏற்படுது. ஒருவேளை இன்னைக்கு வாக்காளர் அந்த சிறப்பு திருத்த முகாம் நடக்குது. ஒரு PLO-வா நியமிக்கப்பட்ட ஒரு பெண், முஸ்லிம் பெண், ஜரீனா பேகம் நினைக்கிறேன், வேலை படு 800 ஃபார்ம்களை நான் அப்லோட் பண்ணணும், 80 தான் அப்லோட் பண்ணிருக்கேன், இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ள என்னால என்ன செய்ய முடியாது, அதை அப்லோட் பண்ண முடியாதுன்னு தற்கொலை பண்ணிக்கிட்டார். நேற்றைய தகவல். வேலை படுனால நீ சின்ன ஒரு வேலை இல்லைன்னா நாளைக்கு செய்ய போறோம், அல்லாஹ் உதவி செய்வாங்கிற சிந்தனையோட இருக்கணும். அப்ப கஷ்டத்தை அனுபவிக்க விடணும். ஏதாவது ஒரு பொருள் கேட்டா கொஞ்சம் வாங்கி கொடுக்க கூடாது, உடனே கொஞ்சம் தாமதிக்க வைக்கணும். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு சொன்னா சிறு வயசுல சில கஷ்டங்களை அனுபவிக்கணும், அதை ரசிக்கணும். பிள்ளைகளுக்கு வேலைகளை ஏவணும், இந்த வேலையை நீ செய்யும் சொல்லணும். அதுல தடுமாற்றம் வந்தா ஒரு சின்ன ஒரு உதவி செய்யலாம். அந்த வேலையை முடிச்சதற்கு பின்பு உன்னால எல்லாம் முடியுமா, உன்னால எல்லாம் முடியும், நீ பயங்கர திறமசாலி, நீ சக்தி உள்ளவன், அவனுக்கு நிறைய பலம் இருக்குது அப்படின்னு சகோதரிகளே. அப்ப வீட்டு வேலைகளை குழந்தைகளுக்கு ஏவணும். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தாயார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் அம்மாவுக்கும் கல்யாணம் நடந்துருந்துச்சு. புது மாப்பிள்ளை புது பெண்ணு, சாப்பிட எது இருக்காது, நீ போய் இந்த உணவை அவர்களுக்கு கொடுத்து விட்டு வா அப்படின்னு வேலையை ஏவனான். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செஞ்சாங்க, அந்த வேலையை செஞ்சாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, குழந்தைகளுக்கு அவர்களுக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுத்து எப்போதாவது அந்த குழந்தைக்கு ஒத்தாசை செஞ்சா அதற்கு பேர் பாசம். ஒரு வேலையை கற்றுக் கொடுத்துட்டோம், அந்த வேலையை அவங்க செய்யறதுக்கு வைக்கிறோம், எப்போதாவது அந்த வேலையை செய்யறாங்க, சில நேரம் நம்ம செஞ்சிடறோம், சில நேரம் அவங்க செய்யறாங்கன்னு சொன்னா பாசம். அது குழந்தைகளுக்கு வேலையை முழுமையா கற்றுக் கொடுத்து அந்த வேலையை அவர்களையே செய்ய வச்சுட்டோம்னு சொன்னா அது கண்டிப்பு. குழந்தைகளுக்கு வேலையை முழுமையாக கற்றுக் கொடுத்து அந்த எல்லா வேலையும் நாமளே செஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அதற்கு பேரு செல்லம். குழந்தைகளுக்கு எந்த வேலையுமே கற்றுக் கொடுக்காம எல்லா வேலையும் நாம செஞ்சோம்னு சொன்னா அது அந்த குழந்தைய பாழாக்குறது. இன்னைக்கு பல வீடுகள் இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, எனவே அடிப்படையான வேலைகள், தன் தட்டை சாப்பிட்ட தட்டை கழுகிறது, தண்ணீர் குடிக்கிறது, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கிறது, இது மாதிரியான வேலைகளை என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு சொல்லணும். தன்னம்பிக்கை ஏற்படும் விதமான, தானே பல வேலைகளை சிந்தித்து செயல்படுத்தும் விதமான ஏதாவது ஒரு ஒர்க் இதை எப்படி செய்யலான்னு குழந்தைகள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அவர்களவே சுயமாக சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்த வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எக்ஸாம், +2 10th படிக்கிற எந்த வேலையும் 10th அந்த பிள்ளைகளினுடைய மூளை சலவை செய்து கடைசியில அந்த பிள்ளை சரியாக தேர்வு எழுதாமல் போனாலோ ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே உயிரை மாய்ச்சுக்கிறாங்க. ஏன் இது ஏற்படுது? எதுவுமே இது கிடையாது, எல்லாத்தையுமே ஒரு அளவோட வச்சுக்கிறோம். இது இல்லைன்னா இன்னொன்னு, முயற்சி நம்முடைய முடிவை அல்லாஹ்வுடையது, டோன்ட் வரி, போயிட்டே இருமா அப்படின்னு சொல்லி பிழைக்கிறோம். அன்பிற்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, இது மாதிரியான வேலைகளை செய்யும் போது சீனாவுல, ஜப்பான்ல வேலை படிக்கிறத விட வேலை செஞ்சு கற்றுக் கொடுக்கிற அனுபவ ரீதியான அறிவு தான் அங்க அதிகமா இருக்குங்கிறத நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம ஊர்கள்ல தான், நம்ம நாடுகள்ல தான் படிப்பு படிப்பு படிப்புன்னு சொல்லி அவர்களுடைய சுய சிந்தனையை ஒர்க் செய்ய விடாம, வேலை செய்ய விடாம ஆக்கிடுறாங்க. அதனால தன்னம்பிக்கை குறைஞ்சு போயிருது அப்படிங்கிறதாக ஆய்வுகள் சொல்லுது. அன்பிற்குரிய ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ஒரு வேலை சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் போச்சு, அனஸ் ரலியல்லாஹு தஆலா தெருவுக்கு வந்தாங்க. அங்க விளையாடிக்கிட்டு இருந்த சிறுவர்களோட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பக்கம் வர்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. யா அனைஸ், யா உனைஸ், அது ஹத்த ஹைஸம், ஒரு வேலை சொன்னனே அது என்னாச்சு, செஞ்சையா அப்படின்னு கேட்டாங்க. வேலை சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா விளையாட போயிட்டாங்க. இப்ப அனாஸ பார்த்த உடனே அந்த கேள்வியை மீண்டும் ஞாபகப்படுத்துறாங்க. பிறகு வேகமா ஓடி போய் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த வேலையை செஞ்சாங்கன்னு வரலாற்றுல நம்ம பாக்குறோம். ஒரு வேலை சொன்னா அதை எப்படி செய்யறது தெரியலன்னு முடிச்சா கொஞ்சம் தட்டி கொடுப்பது, ஆசுவாசப்படுத்துவது, குழந்தைங்களை திட்டுறதுல நீ ஒரு வேலைக்கு லாயக்கில்லை, நீ எல்லாம் உருப்படவே மாட்ட, எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் செய்வ நீ, இது மாதிரியான வாசகங்களை பேசாம குழந்தைகளை அவங்களை தட்டி கொடுத்து அவர்கள் பொறுப்புள்ளவர்களாக ஆகுவதற்கான வழிமுறைகளை செய்யணும் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பெற்றோர்கள்
பிள்ளைகள் சரியா வேலை செய்யலன்னு சொன்னா திட்டக்கூடாது, பொறுமையை கையாளணும், தவறு நேர்ந்தா பரவாயில்லன்னு தட்டி கொடுக்கணும். உனக்கு ஒரு வேலையும் உருப்படியா செய்ய தெரியாது அப்படிங்கிற அந்த வாசகங்களை எல்லாம் நாம கொஞ்சம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை மீண்டும் ஞாபகப்படுத்தியவனாக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே வீட்டு வேலை என்பது பிறர் ஒருவருக்கு உதவி செய்வது. சமைச்சு கொடுக்கிறோம், சதக்காவுடைய நன்மை கிடைக்குது. சமைப்பவர்களுக்கு சதக்கா பசியாத்துறாங்க. உண்மையிலேயே ஒரு அற்புதமான அமல். இமாம் அப்துல் காதர் ஜீலானி கத்தசுல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ், நான் பல அமல்களை தேடி பார்த்தேன், உணவளிப்பதை விட சிறந்த அமல் இல்லைன்னு சொன்னாங்க. அந்த பாக்கியம் நிறைய பெண்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே கடையில வாங்கி சாப்பிடுறது, இன்னைக்கு என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி சிறப்பா செஞ்சு கொடுக்கிறது அப்படி யோசிக்கணும். இன்னைக்கு என் கையால் தான் செய்வேன், என்னுடைய உணவு இந்த நன்மை எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருத வேண்டும். எனவே உணவளிச்ச நன்மை கிடைக்குது. அந்த உணவை செய்யும் போது அது இபாதத்தாகிறது, அது வணக்கமாகிறது. வெறுமனே தக்பீர் கட்டி தொழுதுட்டு முசல்லால உட்கார்ந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லணுங்கிறது இல்ல. அடுப்படியில நின்னுக்கிட்டே லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் பிஸ்மில்லாஹ் அந்த அடுப்பை பத்த வைக்கும் போது அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் தந்துடுறான், அந்த குடும்பத்தை சிறப்பாக்கிடுறான். பிஸ்மில்லாஹ் சொல்லி சமைக்கப்பட்ட உணவு இது எனக்கு கிடைத்த பாக்கியம் என்று கருதி மனநிலையில் செய்யப்பட்ட உணவு அன்பை வளர்க்கும். எத்தனையோ இடங்கள்ல நாம பாக்குறோம், எப்படிங்க இவ்வளவு டேஸ்டா இருக்குது. உணவு சமைக்கல கொஞ்சம் இது எனக்கு கிடைச்சதுன்னு அன்பை விதைச்சு சமைச்சோன்னு சொன்னா நிச்சயம் அது அற்புதமாக இருக்கும்னு பல சமையல் கலை வல்லுநர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறான். எல்லமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய்மார்களினுடைய தியாகத்தை கபூல் செய்வானாக. அவர்களுடைய இந்த செயல்களுக்கெல்லாம் நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் வழங்குவானாக. ஒருவருக்கொருவர் தங்கள் இல்லங்களிலே தங்களுடைய வீட்டு வேலைகளிலே ஒத்தாசையாக இருக்கக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. யாரெல்லாம் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை போல கணவனின் தொழிலுக்கு கணவனின் வியாபாரத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு இறையச்சத்தை தந்து அவர்களுடைய வியாபாரத்திலே பரக்கத்தை தருவானாக என்ற அழகிய துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.